ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ எப்போது நம்பிக்கையோடு கேட்குறியா, அன்னைக்கு நிச்சயமா நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டினா நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. எப்போதும் நிதானத்தோடும் சதா சர்வகாலமும் இறைபக்தியோடும் வாழணும்னு முடிவெடுத்தீனா இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே இருந்து அதற்கான பலனை உனக்கு உரித்தாக உன் வாழ்க்கைக்கு நல்ல விதமாக நடத்தி முடிப்பேன். என் அருளால நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போற. உன்னை வாட்டி வதைக்கும் நோய்கள் அனைத்தையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மன குழப்பத்திற்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை ஏன் கிட்ட விட்டுடு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நீ துணிவோடு செயல்பட்டினா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. உனக்கான காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா நானும் சேர்ந்து உனக்கு உதவி செய்ய போறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தி மட்டுமே நினைச்சு நம்ம தோத்துட்டோம்னு கவலைப்படாத. எல்லாத்தையும் முதல்ல இருந்து செய்ய ஆரம்பி. இந்த முறை நீ தனியாக செய்ய போறதில்ல. இந்த வராகி அம்மா நானும் உன்னுடனேயே வரப்போகிறேன் என் செல்லமே. ஆனா இதுக்கு முன்பாக நீ தோத்து போன விஷயங்களையும் தப்பா நடந்த விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த தோல்வி உன் வாழ்க்கையில வராம கவனமாக காரியத்தை செய்ய பழகு. உன்னுடைய தூய்மையான நல்ல மனசுக்காகவே நீ என்னிடம் விரும்பி கேட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க போறேன். நீ எப்போதும் நிதானமாகவும் நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களையும் செஞ்சினா உன் மனம் மகிழும்படியாக உன் ஆசைகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றுவேன். நீ அழுததும் கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் கனவுகள் நனவாகாம இப்படி நீ நொறுங்கி போய் வாழணுன்ற அவசியமில்லை. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா உன் வாழ்வின் உச்சத்துக்கே நான் உன்னை கொண்டுட்டு போவேன். கஷ்டம் வந்தாலும் நீ கலங்காதே என் செல்லமே. உன்னை வலிமையாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை இந்த வராகி அம்மா தரப்போறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். நான் உன் கூட இருக்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ ஆசைப்படுற விஷயம் நடக்குமோ நடக்காதோன்னு தானே நீ பயப்படுற. கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும். உனக்கான நல்ல செய்தியையும் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டேன் தாயே, நீங்க தான் என்னை மன்னிக்கணும். இனிமே நான் சரியா நடந்துக்கிறேன்னு என் கண்ணு முன்னால வந்து எப்போது வருந்தி கண் கலங்கினாயோ அப்போதே நான் உன்னை தொடர்ந்து வந்த எல்லா கர்ம வினைகளையும் துரத்தி விட்டுட்டேன். இனிமே வரக்கூடிய காலம் நிச்சயமா உனக்கு சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையாகவே அமையும். இந்த நல்ல நாளில் என்னுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷத்துல இருந்தே உனக்கான நல்லது நடக்க தொடங்கிடும். நீ என்னுடைய கோயிலுக்கு வர்றதுக்கு என்னதான் திட்டம் போட்டாலும் பல தடைகள் வந்து விடுகிறதல்லவா. நீ என் கோயிலுக்கு வர முடியலையேன்னு கவலைப்படாத. நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். நீ செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுப்பதை இங்கு எவராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. நீ எப்போதும் தைரியமா இரு. உனக்காக யாருமே இல்லைன்ற நிலை வரும்போது கூட இந்த வராகி அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்றதை நீ மறந்துடாத. உன் வாழ்க்கையில நான் சோதனைகளை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை வேதனையில் வீழ்ந்து போகும்படி விட்டுட மாட்டேன். நீ என்னென்ன யோசிச்சியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை தாண்டி உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியும் என் செல்லமே. அதெல்லாம் அந்த தைரியமும் துணிவும் உனக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதை எப்போது தரணுமோ அப்போது கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னேன் அல்லவா. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில கிடைக்காம போன விஷயங்களுக்காகவும் நடக்காம போன விஷயங்களுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு வேண்டிய வரத்தை
நீ கேட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்காம நான் தாமதம் பண்ணுறேன்னு தானே யோசிக்கிறேன். இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி விடுவேன் என் செல்லமே. நீ எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாரிடமும் எதற்காகவும் போய் நீ கெஞ்சக்கூடாது. அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சி நின்னா உன் மேலே பரிதாபந்தான் வருமே தவிர அன்பு வராது. அதற்கு பதிலாக நீ தைரியமாக துணிச்சலாக உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு போ. கஷ்டமே என் வாழ்க்கையில் முழுசாக இருக்குது, கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் என்னை பாடாப்படுத்துதுன்னு நீ வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவும் மன நிம்மதி உண்டாகவும் அனைத்தையும் சரியான நேரத்தில் இந்த வராகி அம்மா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இனி ஒவ்வொன்றா உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். என் அருளை தேடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு வெளியில் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருந்த இடத்தில் இருந்தே உன்னுடைய முயற்சிகளையும் உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சாலே போதும். உனக்கான அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கதால சில விஷயங்களை உன்னால் புரிஞ்சுக்க முடியாமல் நீ தவிக்கிற. ஆனால் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே இந்த வராகி அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நிஜமாவே சரியாகுமான்ற சிந்தனையோ குழப்பமோ உனக்கு வேண்டாமென் செல்லவே. என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் சிறப்பாய் உனக்கு செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த இடத்துல உன்னை தள்ளி வச்சாங்களோ அவங்க முன்பாக அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். எப்போதும் யாராவது உன்னை ஒதுக்கி வைக்க நினைச்சாலும் தள்ளி நிற்க நினைச்சாலும் தள்ளி நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க வந்து உன்னை எதுவும் செஞ்சதா இருக்கக்கூடாது. நீயாகவே ஒதுங்கி நின்று வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்க தயாராகு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர்ந்து விடாதே. இப்போ நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கல்வி விஷயத்தில் பிள்ளைங்க ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் நினச்சவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை பெறச் செய்வேன். நல்ல வேலை கிடச்சி வாழ்க்கையில் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவர்கள் திறமைக்கும் அவர்கள் விருப்பத்துக்கும் ஏற்ற நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கை சந்தோஷமாக குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் கொண்டாட்டமும் நிறையும்படி செய்கிறேன். குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாற்றியே அம்மா தாயே, நான் உன்கிட்ட மிஞ்சி மிஞ்சி என்ன கேட்டேன்? எனக்காக பேர் சொல்ல ஒரு குழந்தை கொடுமா தாயேன்னு என்னிடம் குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அருளுவேன் என் செல்லமே. நீ இதுவரைக்கும் இழந்ததை விட இப்போ எல்லாவற்றையும் 2 மடங்காக நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பா நீ கவலைப்படவே கூடாது. யாரையும் நம்பி வாழாம உன்னை மட்டுமே நம்பி வாழ பழகு. ஏன்னா இந்த உலகம் தேவைக்காக மட்டுமே சேர்ந்து பேசுவாங்க பழகுவாங்க. தேவைகள் முடிஞ்சதும் கண்டிப்பா தூக்கி எறிஞ்சிருவாங்க என் செல்லமே. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற அந்த முன்னேற்றத்தை மட்டுமே உன் மனசுல வச்சுக்கிட்டு வெற்றி பெற வேலை செய். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தாயோ அது கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். உன் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் இந்த வராகி அம்மா உனக்கு அருள் கொடுக்க ஆசி வழங்குவதற்காக இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்னை பார்க்கணும்னு நினச்சாலே, உறுதியாக உன் மனசில் அந்த ஆசை வந்தாலே அடுத்த நொடி நீ என்னை பார்க்க முடியும். உனக்கு சேவை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பேரும் புகழும் சிறப்பும் கிடைச்சு உன்னோட வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு சிக்கலாகவும் சிரமமாகவும் தெரிஞ்சாலும் கூட கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நல்ல பேரும் புகழும் பெற்று நீ வாழப்போற. நீ செய்ய நினைக்கும் வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். உன் நன்மைக்காகவே அனைத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் என்னை நம்பி வணங்கியதற்கான பலனை மிக பெரிய அளவில் நீ பெறப்போற. உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வாக மாறப்போகுது. கடல் அலைகளைப் போலதான் உன் கவலைகளும்
கவலைகளையும் பிரச்சனைகளையும் பெருசா நினைச்சு பயந்து ஒதுங்கி நிற்காதே. கடல் அலைகள் எப்படி கரையை வந்துட்டு அதே போல திரும்ப போகுதோ அதே போல உன்னுடைய பிரச்சனைகளும் கூட வந்த வழியிலேயே திரும்ப போய்விடும் என் செல்லமே.